நான் சொத்துக்காக விட்டு வச்சேன் இல்லை, நான் சொத்துக்காகவா ஒன்று அப்படி பண்ணுறேன்? அது சொல்லு. ஏண்டா நீயா போயிட்டு அவங்க சொல்லி கொடுத்தது நீ இப்படி பேசுனா அப்புறம் நான் எப்படிதான் போடுவேன்? நீ எப்படிப்பா பேசுற? நீ எப்படி பேசுற? நீ இல்ல நீ எப்படி பேசுற? சோறு வாங்கிட்டு வான்ட்டு நான் எங்கப்பா அனுப்பிச்சேன்? நீங்க தானப்பா போனீங்க. உங்க பாட்டி சொன்னது நீங்க தானப்பா செஞ்சீங்க. உண்மையை மட்டும் பேசணும். உண்மையதான்ப்பா பேசுறேன். நான் அனுப்பவே இல்லையே. நான் தரமாட்டேன். இப்ப கூட உனக்கு சாப்பாடு போடணும் உனக்கு சொல்லவே இல்லையப்பா. நீ வாப்பான்னு தானே உனக்கு கூப்பிடுற. நீ தானே வரமாட்டேன், நீ பிடிவாதமா இருக்கிற. அது எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு பிச்சை எடுக்கலான்றதுக்கு தான் உன் பிளான். எனக்கு அந்த அளவு உணர்பாடு எனக்கு கிடையாது. புரிஞ்சுக்கவே இல்லை மேடம். அவன் நான் தப்பா பேசுறாங்க. கன்வென்ஸ் அந்த அளவுக்கு சின்ன பையன் பண்ணிட்டு வந்தாங்களா மேடம்? அன்னைக்கு நைட்டு சண்டை நடந்து மறுநாள் காலையில் இவங்க தான் சொன்னாங்க பெரிய பையனை கூப்பிடுங்க. கேவலமா பேசின வீடியோலாம் நான் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுவேன் மேம். என்னால் இப்போதைக்கு எனக்கு உடம்பு ரொம்ப தலைவலினால எக்ஸாம் முடிச்சு வந்திருக்கேன் மேம். சரி, இந்த சிச்சுவேஷன் மாறணும்னா என்ன பண்ணணும் தம்பி? அவங்க கொஞ்ச நாளைக்கு அவங்க பெற்றவங்க வீட்டில் இருக்கணும் மேம்.